ஜல்லிக்கட்டில் மிகப்பெரிய மோசடியா? போட்டியை நடத்தும் கமிட்டிக்கு ஆப்பு. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தில் பல இடங்களில் நடைபெற்று வந்தாலும் கூட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலகளவில் ஃபேமஸ் ஆவதற்கு முக்கிய காரணம் சினிமா படங்களில் ஜல்லிக்கட்டு குறித்து வரும் பாடலானாலும் வசனமானாலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என குறிப்பிட்டு இடம்பெற்று வந்த நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஃபேமஸாக தொடங்கி இன்று உலக புகழ் பெற்றுள்ளது. ஒரு கட்டத்தில் உலக ஃபேமஸான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் கமிட்டி மீது பல்வேறு புகார்கள் தொடர்ந்தன. பரிசு பொருட்களை முறையாக கொடுப்பது கிடையாது, மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வசூல் செய்யும் பணத்தை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கமிட்டி ஆட்டைய போடுவதாக முறையான கணக்கு காண்பிக்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் விழா கமிட்டியினர் மோசடி செய்ய வாய்ப்புள்ளதாக கூறி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே மோசடி நடைபெற்று வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன் சிறந்த வீரர்களுக்கு தங்க காசு வழங்குவதில் தவறு நடந்தது. கடந்த ஆண்டு கண்ணன் என்பவர் 33 எண் கொண்ட டி-ஷர்ட்டை மாற்றி அணிந்து வந்து முதல் பரிசு பெற முயன்றது கடைசி நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தகைய பித்தலாட்டங்களை தடுக்க வேண்டும். மேலும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு முறையான ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். காளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக போதிய இடைவெளியில் அவிழ்க்கவும் ஒலிபெருக்கியில் அறிவிப்பு செய்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு அதிகாரிகள் நியமிக்கப்படுகின்றனர். ஆனாலும் விழா குழுவினர் ஒலிபெருக்கியில் அறிவிப்பு செய்கின்றனர். முக்கியமாக விழா கமிட்டியினர் காளை உரிமையாளர்களின் சாதி பெயரை ஒலிபெருக்கியில் அறிவிக்கக்கூடாது. அது மட்டுமின்றி காயமடைந்த வீரர்களை காப்பாற்றுவதில் தாமதம் ஏற்படுத்துகிறது. காயமடைந்தவர்களை மீட்பதற்குள் மாடுகளை அவிழ்த்துவிடக்கூடாது. காயமடைந்த வீரர்களுக்கு தனி அறையில் வைத்து முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினரும் தென்மண்டல ஐஜி தலைமையில் ஏராளமான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இவர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் அரசு ஊதியம் வழங்குகிறது. ஆனால் விழா குழுவினர் நன்கொடை என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க காசு, பரிசு பொருட்கள், ரொக்க பணம் என வசூல் செய்கின்றனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் இவர்களிடம் எவ்வித கணக்கு விபரங்களையும் கேட்பதில்லை. விழா குழுவினரே வரவு செலவு கணக்குகளை கையாளுவதால் மோசடி, முறைகேடுகளும் நடக்க வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பரிசு பொருட்கள் வசூல் விவரங்களை மாவட்ட நிர்வாகத்திடம் விழா குழுவினர் ஒப்படைக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் மேற்பார்வையில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று வழக்கறிஞர் முத்துக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் கமிட்டிக்கு ஆப்பு வைக்கும் விதத்தில் அமைந்துள்ளது என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை விழா கமிட்டியினர் தலையீடு இல்லாமல் அரசாங்கமே நேரடியாக ஒழுங்குபடுத்தி நடத்த வேண்டும் என ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். அழிவின் விளிம்பில் பாகிஸ்தான், வாழ வழியில்லை. அதிக பணத்திற்காக பெத்த மகளை விற்பனை செய்யும் பாகிஸ்தானியர்கள். இந்தியாவை விட்டு விலகி தனி நாடாக பாகிஸ்தான் பிரிந்த காலகட்டத்தில் இந்தியாவை விட பொருளாதாரத்தில் பாகிஸ்தான் கை ஓங்கியே இருந்தது. ஆனால் இந்தியாவை அழித்தொழிக்க வேண்டும், இந்தியாவில் உள்ள நிலப்பரப்புகளை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கில் பாகிஸ்தான் பொருளாதாரம் பற்றி சிந்திக்காமல் இந்தியாவை எப்படி காலி செய்வது என்கிற சிந்தனை பாகிஸ்தானுக்கு ஊறி போய்விட்டது என்றே சொல்லலாம். இந்தியா மீது கடும் கோபம் கொண்ட பாகிஸ்தான், நாங்கள் சாப்பிடாமல் பட்டினியாக கூட கிடப்போம், ஆனால் இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்க ஆயுதங்களை குவிப்போம் என்று சபதம் ஏற்று பாகிஸ்தானில் பெரும்பாலான நிதியை ஆயுதம் வாங்கி குவிப்பதிலேயே குறியாக இருந்தனர் அடுத்தடுத்து வந்த பாகிஸ்தான் அதிபர்கள். இந்த நிலையில் ஆயுதம் வாங்கி குவிப்பதில் பெரும் நிதியை ஒதுக்கி தொழில் சார்ந்து எந்த ஒரு கவனமும் செலுத்தாததால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததின் விளைவு இன்று பாகிஸ்தான் திவாலாகும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரிவு சார்ந்த மக்கள் தற்பொழுது அங்கே புரட்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்திய எல்லையை ஒட்டியுள்ள எங்கள் பகுதியை இந்தியாவுடன் இணைத்து விடுங்கள், நாங்கள் இந்தியாவுடன் சேர்ந்து விடுகிறோம் என்கின்ற புரட்சி முழக்கத்தை ஓங்கி ஒலித்து வருகிறார்கள் அந்த மக்கள். மேலும் பாகிஸ்தானில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, அப்படி இருக்கையில் நாங்கள் தொடர்ந்து இருந்தால் பசி பட்டினியால் நாங்கள் இறந்து விடுவோம் என்று
பாகிஸ்தானுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள அந்த மக்கள் இந்தியாவுடன் தங்களை இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்திய எல்லை ஒட்டியுள்ள மக்கள் கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். மேலும் பாகிஸ்தான் எங்களை இந்தியாவுடன் இணைக்கவில்லை என்றால் நாங்களே இந்தியாவை நோக்கி படையெடுத்து சென்று விடுவோம் அல்லது எங்களை நாங்களே இந்தியாவுடன் இணைத்துக் கொள்வோம் என்கிற முழக்கங்களை ஓங்கி ஒலித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தானில் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அங்குள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் விவசாயம் செய்யப்பெற்ற கடனை அடைக்க முடியாமல் திணறி வரும் விவசாயிகள் அவர்களின் மகள்களை விற்பனை செய்யும் அவலம் பாகிஸ்தானில் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 முதல் 12 வயது வரை உள்ள தங்களின் மகளான சிறுமியை சுமார் 40 முதல் 50 வயது வரை உள்ள பெரும் கோடீஸ்வரர்களுக்கு விற்று வருவதாக கூறப்படுகிறது. இப்படித்தான் பாகிஸ்தான் விவசாயி ஒருவர் கடனை அடைப்பதற்காக தனது 10 வயது மகளை 40 வயதுடைய ஆணுக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் பெரும் தொகைக்கு தன்னுடைய மகளான 10 வயது சிறுமியை விற்பனை செய்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் பாகிஸ்தானில் சிலர் 13 வயதிலும் சிலர் 5ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவுடன் திருமணம் என்ற பெயரில் பெண் குழந்தைகளை விற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உங்கள் தின சேவல்